RSS மற்றும் இந்து முன்னணி குறித்து அவதூறாக பேசியதாகவும் FCRA சட்டம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டி மோகன் சி லாசரஸ் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் காவல் நிலையத்தில் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் தலைமையில் இன்று இந்த புகார் அளிக்கப்பட்டது. இந்த கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னல அச்சி வோடாஃபோனு ஏர்டெல்லு ஏர்செல்லுன்னு தும்பிக்கிட்டு கிடக்கா, ஹச்சம்மான்னு என்ன பண்ணு, தும்பும் போது அம்மா அப்படின்னு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தும்பலுக்கு மட்டும் இல்ல, FCRA குறித்து பைபிள்ல இருக்கா? மோகன் சி லாசரஸ் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? இப்போதான் ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தேன், காணொலி. FCRA சட்டத்துக்கு எதிராக ஓப்பன் மைக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல நல்ல வீர ஆவேசமா பேசியிருக்கீங்க ப்ரோ. ஹிந்து முன்னணி, RSS, BJP, சங்கி மங்கி சொங்கி அவங்க மட்டும் கிடையாது. ஏறக்குறைய குறைஞ்சது 5000 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 5000 பேர் மனதையும் நீ செலவு பண்ற, இந்த மத்திய அரசுக்கு எதிராக நீ திருப்புற. கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சபை போதகர்கள் அவங்களே என்ன பண்றாங்கன்னா, அதாவது பெரிய கூட்டத்துல மோகன் சி லாசரஸ் பேசுறாரு. FCRA இல்ல, மோகன் சி லாசரஸ் என்ன பண்ணிவிட்டாரு? மோகன் சி லாசரஸ் சொல்லிவிட்டாரியா? வேற யாரும் சொன்னாலும் எங்களுக்கு பரவாயில்ல. பொறாமையின் ஆவி செல்ல அருமையான மோகன் சி லாசரஸ் முற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் நான் சொல்ல முடியும். இப்படி தேசத்துக்கு விரோதமான செயலிலே ஈடுபடுகிறவர்களை கட்டாயம் கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் நல்லது. கைது பண்ணாலும் நல்லதுப்பா. ஆண்டவரே மோகன் சி லாசரஸை கைது பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு தினம் தினம் பைபிள் படிக்கிறவங்க, பல பேருக்கு போதனை கொடுக்கிறவங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொறாமையின் ஆவியில மோகன் சி லாசரஸ் நிறைய பணம் இருக்குயா, கோடிக்கணக்கில் என்ன பண்ணியிருக்காப்ல, அந்த ஒரு பொறாமை நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்கி நம்ம. ஆனா தேசத்துக்கே விரோதமாக பேசுகின்றாரு இந்த மோகன் சி லாசரஸ். அவரை எப்படி நீங்க இன்னும் கைது பண்ணாம வைத்திருக்கிறீங்க? ஒண்ணுமே வெளியில ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டூடியோவில் ஏதோ யூடியூப் சேனல்காரங்க இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன் பாருங்க. இந்த FCRA வெளிநாட்டு பணம், பெரிய பெரிய பணக்கார மினிஸ்ட்ரி FCRA ஃபண்டு வாங்குறவங்களுக்கு மட்டுமா, மோகன் சி லாசரஸ் மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை உண்டாக்குமா? அது எப்படி இன்டைரக்டா இல்ல டைரக்டா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன சபை போதகர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஓப்பனா சொல்ல போனா என்ன பண்ணல, FCRAக்காக குரல் கொடுக்கல. ஆனா மோகன் சி லாசரஸ் மட்டும் தலையெழுத்தா? எதுக்காக? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன ஒரு 10 பேரோட, ஒரு 20 பேரோட, இல்ல ஒரு 100 பேரோட சபை நடத்துற உங்களுக்காக என்ன பண்றாப்ல, திருச்சபையின் அருமை போதகராகிய உங்களுக்காக குரல் கொடுக்குறாப்ல. முழுசா பார்க்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ இதுக்கு மேல முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும். இல்லப்பா எனக்கு வேலை வந்துருச்சு பார்த்துக்கோ, ஏதோ வீடியோ என்ன பண்ணேன், கிளிக் பண்ணேன், குக்கர்ல 3வது விசில் வரப்போகுது, 2வது விசில் கேப்ல என்ன பண்ணேன், அந்த மாதிரி உள்ள அம்மாமார்கள், இல்ல கார்ல போய்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ, அந்தால ப்ளே பண்ணலாமேன்னு ப்ளே பண்ணேன், தள்ளி விடும்போது இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்றவங்க தயவு செய்து உங்க வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா முழுசா பாருங்க. அரைகுறையா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன், பார்த்துட்டு வாங்க. பாருங்க, நல்ல கடும் உழைப்பாளி புருஷோத்தமன் உங்க பேரு. சென்னையில லோடுமேன் வேலைக்கு போவாங்க. இந்த ரப்பீஸ் ஜல்லி அதெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த இதுல வண்டியில போகும்போது அது எப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? மேல இருந்து கீழே தவறி விழுந்து. பாத்தீங்களா, புருஷோத்தமன் அப்படின்னுட்டு ஒரு நபர். நான் சின்ன வயசா இருக்கும்போது சென்னையில லோடுமேன், இந்த ரப்பீஸ் ஜல்லி அதெல்லாம் 407 அந்த வெஹிக்கிள்ல ஏத்திட்டு போவாங்க தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டுக்கு மேடு ஏத்தணும் அப்படின்னா ரப்பீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலை பார்த்து அவங்க இந்த தொழிலாளிகள் எங்க உட்கார்ந்துருப்பாங்க, மேல இருந்து கீழே தவறி விழுந்து வேலு காலு மேலே ஏறி காலு 2 துண்டா போயிட்டு திரும்ப பக்கத்துல ஆஸ்பத்திரியில பிரைவேட்ல கொண்டு போட்டு அங்க 3 மாசம் இருந்து கொஞ்சம் குணமாயி வந்தோம்.
திரும்பவும் வெளியே வீட்டில் வந்து இருந்து வெளியே ஆஸ்பத்திரி போயிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ இப்போ பரவாயில்ல. ஆமா, அதாவது நல்லா இருந்த மனுஷன், அதாவது இப்ப பிறவிலேயே இருந்தா கூட மனசாரிரும், நல்லா இருந்தவங்க ஒரே நாள்ல அதுக்கப்புறம் ஆமா நானும் இவங்க நல்லா இருந்த காலத்துல பார்த்திருக்கேன். அந்த வண்டியில, அந்த லோடு வண்டியில அந்த ரப்பீஸுக்கு மேல இல்ல ஆத்து மண்ணுக்கு மேல சிமெண்ட் மூட்டைக்கு மேல உட்காந்துக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு வரும்போது ஒரு சடன் பிரேக் அடிச்சதுல அவங்க கீழே விழுந்து அவங்க காலில் என்ன ஆயிடுச்சு, வண்டி ஏறி வெறும் நரம்பு மட்டும், அப்புறம் உடம்புல உள்ள வேற இடங்கள்ல உள்ள சதையெல்லாம் எடுத்து ஒரு காலை என்ன பண்ணாங்க. மற்றபடி அந்த காலால பிரயோஜனம் கிடையாது, ஏதோ கால் அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நாளா படுக்கையில இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு கட்டினது வந்து திருநெல்வேலி மாவட்டம் இல்ல, நாங்குநேரி பக்கத்துல நல்ல தெம்ப, ஆமா, பல பேருக்கு உதவியா இருந்து அந்த மாதிரி காலங்கள்ல இவங்களை வந்து நான் பார்த்த சின்ன பையன்ல. ஆனா இப்ப அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இதுதான் ஹேண்டிகேப், இதை வச்சுதான் நடக்க முடியும். ஆமா ஆமா ஆமா, இது இல்லாம வந்து நடக்க முடியாது. பஸ் ஏற முடியாது. ஆமா ஆமா, படுத்து உட்காந்து இருந்தா நடக்க முடியாது, காலை ஊன முடியாம இருக்கு. இப்போ 2 ஸ்டிக் வச்சு நடந்துகிட்டு தான் இருப்போம். ஆமா, ஒரு இடத்துக்கு வெளியே போக முடியாது. ஆமா, வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஆமா, திருநெல்வேலி மாவட்டம் தான் நாங்குநேரி இல்லையா, ஒரு கிராமம், பக்கா வரட்டு பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராமம். ஃபுல்லா நான் கிறிஸ்டியன்ஸ் தான், கிறிஸ்டியன்ஸே கிடையாது. அங்க பொண்ணு கட்டின ஊர்லயே என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சென்னையில ஆதரவு இல்லை, அம்மா அப்பா இல்லை, அதனால மாமியார் வீட்டோட மாமனார் மரிச்சு போயிட்டாங்க, மனைவி இருக்காங்க, ஒரு பிள்ளைய தத்தெடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட இயேசுவின் திண்ணை ஊழியம் மூலமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவேன், நீங்க எனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தம்பி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்ன கூப்பிடு, நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், பார்த்துக்கோ. நான் என்ன பண்றேன், அந்த புருஷோத்தமன் மட்டும் கிடையாது, அடுத்து ஒரு வீடியோ பிளே பண்றேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ புருஷோத்தமன் அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், அம்மா ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா, சரிங்களா? அம்மா வந்து இப்பதான் சொன்னாங்க, இங்க வாங்கம்மா, மேல வாங்க, பாருங்க. அந்த தம்பியோட வீட்டுக்கு இந்த 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 அருண்குமார் பேரு வந்து ஆனைவிடி, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. எங்க தெருவில் எங்க பக்கத்து இடம். அப்படி இருக்கும்போது சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு வந்து ஊழிய வாஞ்ச முன்னாலே உண்டு, நான் ஆனைவிடியில் இருக்கும்போதே. அப்படி நேரத்தில் தன்னால இவங்கிட்ட நான் சொல்லுவேன், அவாட்டையும் சொல்லுவேன், ஏன்னா நீ எப்படியா இந்த பிள்ளைய நீ நடக்க வைக்கிறதுக்கு பாரு, ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லி சுவிசேஷம் சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படி நாங்கள் அப்புறம் இந்த ஊருக்கு கடந்து வந்ததுக்கப்புறமா அவன் மேலே எனக்கு ஒரு தாகம், ஆனால் போய் ஜபிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே இருந்தேன். திரும்பவுமா அந்த இப்போ எனக்கு வந்து இப்படி நான் ஊழியம் பண்ணிட்டு இப்படி எப்பவும் ஜபிச்சுட்டே இருக்கனால எனக்கு அநேக நேரம் உடம்பு சரியில்லாமல் வந்துடும், ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுது. அப்படி அட்மிட் இப்போ கிறிஸ்டோபர் ஆஸ்பத்திரியில் பண்ணியிருக்கும்போது ஒரு நைட்டு இனி எங்கே நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, இனி நான் செய்ய முடியாது, எனக்கு ஒன்றுமே பேசக்கூட முடியல அப்படி சொல்லி ஐசியூல இருந்துட்டு அப்புறம் வார்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வார்டில் வச்சு நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் என்னோட பேசுறாரு. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள், நீ அருண்குமார், அந்த நைட்டில் அப்படி சொல்கிறாங்க, ஏசப்பா நீ அருண்குமாருக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னப்பா ஆண்டவரே, அருண்குமாருக்கு ஜெபிச்சு எவ்வளோ நாள் ஆயிட்டேன், நீ இப்படி சொல்கிறீங்களப்பா, அப்போ அவனை நடக்க வைங்கப்பா, அந்த புறஜாதி மக்கள் மத்தியில் அவன் நடந்தால் ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். ஏளனம் பண்ணி அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா, அதனால அவள் மிகுந்த அழுகையும் கண்ணீருமா தான் இருப்பான். நீங்கள் வாங்கன்னு சொல்ல நான் போவேன், சில நேரம் போக முடியாமல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு போல ஊழியம் வாய்க்க மாட்டேங்குது. அதனால இந்த பையனுக்காக நான் ஜெபிச்சுட்டே தான் இருக்கு. இப்போவும் இந்த பையன் எப்படி இந்த பையனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த பையன், இவன் வந்து பெருமாள்புரம் அஜய் ஆபிரகாம், இவன் பேர் அஜய் ஆபிரகாம். அதனால நான் வந்து இவனுக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன், இந்த 2 பசங்களும் எப்படியாவது நடக்க பண்ணுங்கப்பா, உங்க நாமம் மகிமைப்படணும்னு ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆனால் நான் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கணும் நான் அப்படி பெருமையில சொல்லலை, அப்படி ஏசப்பாட்ட அப்படி கேட்டுட்டே இருக்கேன். யாருக்குமே இது தெரியாது, நான் அந்த ஊழியத்துக்கு போறதுமே யாருக்குமே தெரியாது. ஒரு 4-5 மாசம் அந்த கிராமத்துல நான் போய் ஜெபிச்சுக்கிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். எனக்கு காலில் அடிபட்டு காலில் முடங்கிட்டு அதுல இருந்து போகலை, கடையை ஒன்று வச்சுட்டு போகலை. ஆனால் இவங்க 2 பேருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏசப்பா எப்படியாவது ஆண்டவரை உங்களால் 2 வாலிபர்கள் இல்லை ஆண்டவர், 2 வாலிபர்கள் எழும்பணுமே எழும்பணுமென்றே
ஜெபமிட்டே இருக்கேன். நான் இவங்க இந்த நேரத்தை இவங்க 2 பேரும் இங்கே வருவாங்கட்டு நான் நினைச்சே பார்க்கல. கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கேன் 2 பசங்களையும். நான் சொல்லுமான்னு நினைப்பேன், திரும்ப நம்ம ஊழியம் செஞ்சோம் பெருமை பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்ட்டே இருப்பேன். கடைசியில் இப்போ இவங்க நான் அப்படி கதவு இடையிலோடு இப்படி பார்த்தேன். பார்க்க 2 பேரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாங்க. உடனே வெளியே எழும்பி வந்துட்டேன். ஆண்டவர் தாமே இந்த சாட்சி ஆசிரியப்பாரு. அவங்க 2 பேரும் நடக்கணும்ட்டு எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் நீங்க எல்லாருமே ஜெபிச்சுடுங்க. கர்த்தர் தாமே சாட்சி ஆசிரியர். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. இப்போ அந்த அம்மா சொன்னாங்கல்ல, நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் கிராமத்துல. அப்படியே எட்டி பார்த்தேன். என் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க திண்ணையில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தியா, ஒரு கிராமத்துல இருந்து அந்த பைய பேரை சொன்னாங்க. இந்த பையலை கூப்பிட்டு வந்தீங்க. எண்ணூறு ஒரு பையன், 2 பேரும் வாலிப பயிலுவ. 2 பேரும் எலும்பி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னுட்டு நான் தினம் என்ன பண்ணுவேன், அவங்க வீட்டுக்கே போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க இருக்கிற கிராமம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் கேப்ல. இதே மாதிரி பல பேருக்கு. அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னையும் கூப்பிடு தம்பி, நானும் என்ன பண்றேன், இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நானும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் மளிகை கடை வச்சிருக்கேன், நான் ஒரு கூலி வேலை செய்யறேன், இல்ல முழு நேர ஊழியக்காரராகவே இருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறீங்க, அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்க. நான் என்ன பண்றேன், அடுத்த ஒரு வீடியோ பாருங்க. இப்போ அண்ணன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, அவங்க சொன்னாங்க பத்தியலா, வாய் பேச முடியல. எத்தனை வருஷம், எத்தனை 2 வயசுல இருந்து 16 வயசு வரை, 2 வயசுல இருந்து 16 வயசு வரை எல்லா இடத்தையும் தூக்கி தான் சமைப்பாங்க சொல்லி தன்னால வடியும். வாய் பேச முடியாது, திக்கி தான் பேசுவேன். இந்த மாதிரி நிலைமையில பாதிக்கப்பட்டிருந்தேன். கால் நடக்க முடியாது. எங்கன்னா ஐயா தூக்கிட்டு வந்தாங்களே, அதே போலதான் தூக்கிட்டு மெட்ராஸ்ல எல்லா இடத்துலயும் தூக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போனாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் சுகமாகல. கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இல்லையா அதனாலதான் அவருக்காக இப்ப எழுப்பி ஊழியர் செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் 3 பிள்ளைங்களை கொடுத்திருக்காரு. என்ன யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் அது எங்க கொண்டு வருது. அதான் ஆண்டவர் வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது. இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, ஏன்னா பிரசவ வலி யாருக்கு தெரியும்? வெளியே நின்று ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, 2ஆவதும் பொம்பளை பிள்ளையா, 3ஆவதும் பொம்பளை பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன ஆகாது, அந்த பிரசவ வலி தெரியாது. 2ஆவது 3ஆவது பொம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டு அந்த வழியில கிடக்கா பாருங்க, அவளுக்கு தான் அதோட வலி தெரியும், அந்த பிரசவத்தோட வேதனை தெரியும். அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளோட வேதனை இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு தான் தெரியும். சமுதாயத்துல படக்கூடிய அவமானங்கள், அசிங்கங்கள். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு, எப்பா உனக்கு நான் பத்திரிக்கை வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ, என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ணிடாத, என் புள்ள காது குத்துக்கு வராத, என் புள்ள விசேஷத்துக்கு அபசகுணம், அந்த தப்பா எடுத்துக்காதீங்க. மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா அந்த நொண்டி பைய வாரான், வா 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 வீட்டுக்குள்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போ. அந்த முண்டச்சி வாரா, வா 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 வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போ. இந்த முகத்துல முடிச்சுட்டு போனோம்னா போன வேலை என்ன ஆகாது, விளங்காது பார்த்துக்கோ. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளியை இன்னொரு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கிற கை கால் உடல் உறுப்பு தெம்பா இருக்கிற அந்த மாதிரி உள்ளவங்க தான் என்ன பண்ணுவோம், மாற்றுத்திறனாளிகளை ஒரு மாதிரி அவங்க வந்து அபசகுணமா பார்ப்போம். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளியோட வழி இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிய ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு நான் என்ன பண்றேன், கூட்டு போய் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அமுச்சு விடுறீங்க, இல்ல நீங்களே வரீங்க, நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பத்தின சுவிசேஷத்தை உங்க சாட்சியோட என்ன பண்றீங்க, கவலைகளை மாற்றுங்கன்னு சொல்லி என்ன பண்ணா, வீட்டுல போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட பேசுறது எப்படின்னா, ஒரு நண்பன்கிட்ட ஒரு நண்பன்கிட்ட ஒரு சகோதரி கிட்ட பேசுறது போலதான் ஆண்டவர். ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போலதான் அவர். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் இப்போ சகோதரர் அவர்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார்ல, அதே போலதான் நீங்க ஆண்டவரே என் பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குப்பா. இப்போ நீங்க உங்க பிரச்சனை இருந்தா, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க உங்க தகப்பன்கிட்ட போய் சொல்லுவீங்களா இல்லையா? நான் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கப்பான்ட்டு
உங்க தகப்பன்ட்ட சொல்லுவீங்களா இல்லையா? பரம தகப்பன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லது. அடுத்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு, நம்ம இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்கு வந்திருக்கிற அந்த எவாஞ்சலிஸ்ட் ஐயாவுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஒரு 1000மோ 2000மோ என்ன பண்ணணும்? சரி, அதுக்கு பணம் வேணும். மாற்றுத்திறனாளிகளை கார்ல வச்சு என்ன பண்ணணும்? பக்கத்து கிராமம், இந்த கிராமத்துல ஒரு மாற்றுத்திறனாளி, இந்த கிராமத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், இந்த கிராமத்துல அவங்கள அழைத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் என்ன பண்ணணும்? ஒரு வாடகை வாகனம் எடுக்கணும், ஒரு காரு. ஓகே, அதுக்கு பணம் வேணும். அடுத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஏழை எளியவர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் நீரல்லவா? இந்த நாள்ல இந்த இடத்தில் வந்திருக்கிற ஏழை எளிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஊனமுற்ற அப்பா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அப்பா ஏழை எளிய ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான், அவன் எனக்கு பார்த்து ஜெபம்ன்ற விசுவாசம், நீ பொழைச்சிப்ப, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவரோட கிரியை வல்லமை இந்த மகன் மீது இறங்குவதாக ஆண்டவரே, இவனை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை கொண்டு இந்த மகனை குணமாக்கும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை கொண்டு. இது என்னது? விசுவாசம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னா, எப்பா தம்பி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்போ கிரியையோட என்ன பண்ணணும்? அப்போ அந்த வர மக்களுக்கு அந்த ஒரு பக்கத்து கிராமங்கள்லாம் கூட்டு வரோம். ஒரு போலியோ அட்டாக்ல இருக்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளால அவங்க அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு 20-30 வயசாயிடுச்சு. 20-30 வயசானாலும் குழந்தைங்க தான். அவன் போட்டிருக்க துணியை உருவி போட்டு என்ன பண்றான்? அந்த மாதிரி உள்ள வாலிபர்கள். அப்ப அவங்க போய் எங்க போய் வேலை செஞ்சு தான் அம்மா அப்பாவை காப்பாற்ற போறாங்க? அப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன சொல்றீங்க? புருஷோத்தமன்ல இருந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்து இன்னும் ஐயா பேரு பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். என்ன வேலை பார்க்கலா? கூலி வேலைக்கு தான் போவேன். எங்க குளத்து வேலைக்கும் அதை விட்டு வேற வேலைக்கு ஒன்றுக்கும் போக முடியாது. அதனால பிறகு வீட்டோட தான் இருப்பேன். சரி, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த போலியோ அட்டாக்கா இல்ல இடையில ஒரு 4 வருஷம் கல்யாணம் முடிக்க ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி வந்தது. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. அது ஒரு வாதத்தினால அப்படின்னு சட்டையை பறிச்சு வாதம்னா அந்த சோமலாம ஒரே நாள்ல காய்ச்சலாம் ஒன்றிலையும் படுறது. சும்மா தன்னாலதான் அந்த காலை அப்படி சட்டையை பறிச்சு காலு பெண்டாகி கிடக்குற அந்த ஐயா, சாரி காலு சூம்பி போன அந்த ஐயாவுல இருந்து லைசா கண்ணு தெரியாம இருக்கிற அந்த அம்மா முதல் கொண்டு எல்லாருக்கும் என்ன பண்ணியா? கிரியை பண்ணு. கிரியை மளிகை ஜாமான் என்ன பண்ணுவோம்? ஒரு மாசம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுப்போம். ஒரு வாய் சோறு என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபாய் வச்சுங்களேன். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் திண்ணை அவங்க வீட்டு திண்ணையில் அமர்ந்து நம்ம மேடை போடல, நம்ம தோரணம் கட்டல, நம்ம ஸ்பீக்கர் என்ன பண்ணல, ஊஃபர் வைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரை வச்சு இதை பண்றதுக்கு குறைஞ்சது நம்மளுக்கு 50,000 இருந்து 60,000 ரூபாய் செலவாகும். கரெக்டா? சென்னையில இருந்து நாங்க வாலிபர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போறதுக்கு அப்படி இப்படின்னு. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னல அச்சு வோடாஃபோன் ஏர்டெல்னு தும்பிக்கிட்டு கிடக்கா? நம்ம தும்பல்ல கூட என்ன பண்ணணும்? அம்மான்னு சொல்லி தும்பணும். அதே மாதிரி கொலோசையர் 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோஸ்தரியுங்கள். அப்ப பாருங்க, தும்பல் மட்டும் அம்மான்னு சொல்லி தும்பக்கூடாது, ஏசப்பான்னு சொல்லி தும்பணும். அதேதான் வார்த்தையினாலாவது, வார்த்தைன்ற விசுவாசம், இந்த மகனுக்கு சுகம் கிடைப்பதாக ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். கிரியையினாலாவது மளிகை ஜாமான் அரிசி பருப்பு என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம். எதை செஞ்சாலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட செய்யணும் அப்படின்னுட்டு இயேசுவின் திண்ணை. அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி? ஒரு தடவை இயேசுவின் திண்ணை ப்ரோக்ராம் பண்றதுக்கு, ப்ராஜெக்ட் பண்றதுக்கு மாற்றுத்திறனாளி வீட்டு திண்ணையில உட்கார்ந்து சிம்பிளா பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சேரெல்லாம் வாங்கி போட்டு அவங்கள தரையில உட்கார வைக்க முடியாது. இந்த மாதிரி காரியத்துக்கு இல்ல வாடகைக்கு சேர் எடுக்கிறதுக்கு 50,000 1 லட்சம் ஆகுதுங்கல்ல. நீ என்ன பண்ணு? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த வாக்கு தத்துவம். நீங்க ஏழைக்கு உதவி செய்தா தேவன் அதை திரும்ப கொடுப்பாராம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வாதமாக அதை நீங்க மனுஷர்கிட்ட எதிர்பார்க்காதங்க, நன்றியை எதிர்பார்க்காதங்க. நன்றி இல்லாமல் நடக்கலாம், உங்களுக்கு நன்மை பெற்றாலும் தீமையை பேசலாம், ஒன்றும் அதை பற்றி எதிர்பார்க்காதங்க. நன்மை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் அதை கவனித்து அவர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதம் வரும். அதுதான் அறுவடை. ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வது. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என்று சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற காலம் இருக்குல்ல. மோகன் சிலாசரசன் ஒருத்தர் இருக்காருயா, தூத்துக்குடியில 4 மாவடியில. அவர் பெரிய பணக்கார மினிஸ்ட்ரியா, கோடிக்கணக்கில் பணம் வருது, வெளிநாட்டு பணம்லாம் வருது ஐயா. உள்ளூர்காரங்களும் என்ன பண்றாங்க, காணிக்க. அவரும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, நீங்கள் உங்க குடும்பம் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு மோகன் சிலாசரசு வார்த்தைக்கு வார்த்தை என்ன பண்றாப்ல. அவர்கிட்ட போய் கேளியா. கிரியையினாலாவது விசுவாசத்தை விதைக்கிறதுக்கு, ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு அந்த இடத்துல வந்து நிக்கிற ஒரு எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு 2000-3000 காணிக்கை கொடுக்கணும். அந்த காணிக்கையில இருந்து நீ போயிட்டு வர செலவுல இருந்து, உங்க வாலிப பயிலுவ, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல உள்ள பயிலுவ செலவுல இருந்து அம்புட்டையும் என்ன பண்ணு, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குற மளிகை ஜாமான் எல்லா செலவையும் மோகன் சிலாசரஸ் கிட்ட போய் கேளியா. அவர்கிட்ட வெளிநாட்டு பணம் என்ன ஆகுது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இது பிராங்க், கட்டாயம் சொல்லுவீங்க. மோகன் சிலாசரசன் மட்டும் சொல்ல மாட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஓப்பனா சொல்ல, பணக்காரர்கள், பணக்கார மினிஸ்ட்ரி, இவங்க நல்ல வசதி படைச்சவங்க, இவங்களுக்கு கோடியில தான் காணிக்க வருது, லட்சத்துல காணிக்க வருது, அந்த மாதிரி மினிஸ்ட்ரியை ரெஃபர் பண்ணி விடுவீங்க. நானும் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்க இயேசுவின் திண்ணையா இருங்க, சமாதான ஊழியமா இருங்க, இயேசுவின் படிக்கட்டு ஊழியமா இருங்க, என்ன வேணா பேர்ல இருக்கட்டாங்க. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்மன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோகன் சிலாசரசனும் அவருக்கும் தலைவர் யாரு? மோகன் சிலாசரசனோட கேங் லீடர் யாரு? ஜீசஸ் ரெடிம்ஸோட லீடர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அப்போ நானும் என்ன பண்ணுவேன், உங்களை அப்படிதான் சொல்லி அனுப்புவேன். மோகன் சிலாசரஸ் அண்ணன்கிட்ட போய் கேளியா. அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கிற இவர் ஒரு பணக்காரர், இவர்கிட்ட போய் என்ன பண்ணு, அவர் ஒரு மினிஸ்ட்ரி, வெளிநாட்டு பணம்லாம் வருது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப நல்லா பாருங்க. இப்ப மோகன் சிலாசரசனோ இல்ல எஃப்சிஆர்ஏ ஃபண்டு கொடுக்குறவங்க என்ன பண்றாங்க, எஃப்சிஆர்ஏ ஃபண்டு வாங்கிட்டு இருக்கவங்க நீங்களும் நானும் போய் கேட்ட உடனே ஒரு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 50,000 இல்ல 10,000 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். நம்மளோட கிராம மிஷனரி ஊழியத்துக்கு எஃப்சிஆர்ஏவோட 3வது விதியை பாருங்க. இங்கிலீஷ்ல போட்டிருக்கா. என்ன அர்த்தம்? எஃப்சிஆர்ஏ பணத்தை நீங்க மதமாற்றம் அந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல மதமாற்றம் இல்லை. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி நீங்களும் நானும் சேர்ந்து ஊழியம் பண்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட, இப்ப கொலோசியர்ல படிச்ச மாதிரி எதை செஞ்சாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட செய்யணும்.
ரத்த தானம் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், என் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லணும். சாப்பிட்டாலும் என்ன பண்ணணும், அடுத்தவனுக்கு ஒரு வாய் சோறை கொடுத்து, எனக்கு நான் வயிறார சாப்பிட்டேன்பா நீ இந்த பண்ணு, எனக்கு இயேசு கிறிஸ்து சோறு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டேன் இந்தா உனக்கு நான் கொடுக்கேன்னு சொல்லணும். தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணணும். இதுல மதம் வரல. தெளிவாயிட்டீங்களா? இதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவம் வரல. கிறிஸ்தவம்ன்றது ஒரு சங்கம், ஒரு அமைப்பு. நீங்களும் நானும் வச்சுக்கிட்ட பேர் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் கிடையாது. எங்க ஆதாரம் சொல்லுங்க? இந்துத்துவ அமைப்புல இருந்து RSSல இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்ன்றதுக்கான ஆதாரம் கொடுக்க முடியாது. ஏன், உனக்கு கிறிஸ்தவம் பிடிக்கலையாப்பா? அந்த பேர் தான் பிரச்சனையா? டாக்டர் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் மதம்னு வைப்போம், அண்ணல் காந்தியடிகள் மதம்னு வைப்போம், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, பாரதியார் மதம், திருவள்ளுவர் வைக்கலாம்ல? சரி, மற்றவங்களை சொன்னா கூட காமராஜர் ஐயா, அம்பேத்கர் ஐயா ஜாதின்னு போயிடும். சரி, அந்த ஜாதிக்குள்ள போக வேண்டாம். மற்ற எத்தனையோ தலைவர்கள் பேர்ல என்ன பண்ணலாம்? ஏன், இது 6000 ரூபாய் போனு, இது என்ன மோட்டோரோலா மதம்னு வைப்போம், இந்த பேப்பர் மதம்னு வைப்போம். நம்ம மதத்துக்கு என்ன பேர் வேணா என்ன பண்ணலாம். அதே மாதிரிதான் கிறிஸ்தவம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவங்க. இப்போ நல்லா பாருங்க, இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ மோகன் சிலாசரசன் மட்டும் இல்ல, மோகன் சிலாசரசன் மாதிரி FCRA ஃபண்டு வெளிநாட்டு பணம் வாங்குறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், உள்ளூருக்குள்ள மிஷனரி ஊழியம் பண்ற நீங்களும் நானும் போய் வாங்கிட்டோம். இப்போ புருஷோத்தமனுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்தாச்சு, மளிகை ஜாமான் கொடுத்தாச்சு. யாருக்கு? அப்பா மகன் அருண்குமாருக்காக இந்த வேலையில வருகிற ராஜா. அப்பா மகனை நீங்க கண்ணோக்கி பாருங்க. அப்பா மகன் வாழ்க்கையில அப்பா நீங்க அற்புதங்களை செய்யுங்க. அப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா. அந்த மன வளர்ச்சி கம்மியான பையன், அந்த தம்பியால பிரோஜனம் இல்லை, அந்த வாலிபனால பிரோஜனம் இல்லை, அவனுக்கும் கொடுத்தாச்சு. கண்ணு தெரியாத ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் பல பேருக்கு, அந்த கால் சூம்புன ஐயாவுக்கு கொடுத்தாச்சு. எந்த பணத்துல கொடுத்துருக்கோம்? எந்த பணத்துல கொடுத்துருக்கோம்? மோகன் சிலாசரசன மாதிரி பணக்கார மினிஸ்ட்ரின்னு நம்ம சொல்ற FCRA வெளிநாட்டு பணம் வாங்குற அவங்க கிட்ட பணத்தை வாங்கி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த மத மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ அந்த புருஷோத்தமன் என் லைனுக்கு வராப்புல, தம்பி சார்லஸ், ஆமாண்ணே புருஷோத்தமண்ணே, ஓ நீங்களா, சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுத்த அரிசி பொறுப்பால என்ன அவளை என் துக்கம் சந்தோஷமா மாறல. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சோறு கொடுத்திய, அந்த சாப்பாட்டால பசி திரும்ப எடுக்க பார்த்துக்கிடுங்க. அந்த பையில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு போட்டு இருந்துச்சு. அதுல இருக்கிற துக்கம் எப்படி என் உடம்பு அந்த பேக்லயே ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி என் துக்கமும் என்ன ஆகுது. மளிகை ஜாமான்லாம் காலி ஆகி போச்சு ஐயா. மளிகை ஜாமான் காலியானா பரவாயில்ல, உங்களை மாதிரி பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என் துக்கம் போறதுக்கு நான் என்னையா பண்றது? அந்த கொஞ்ச நேரம் உங்களோட உட்கார்ந்துருந்த நேரத்துல எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன ஆகுது, என் மனசுக்குள்ள துக்கம் தொண்டை அடக்கி, நீங்க சொன்ன மாதிரிதான், என்ன எந்த பத்திரிக்கை வச்சு சொந்தக்காரன் யாரும் என்ன பண்ண மாட்டேங்க, கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட மாட்டேங்க, காது குத்துக்கு வான்னு கூப்பிட மாட்டேங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, என்னை அசிங்கப்படுத்துறாங்க. ஊருக்குள்ள போனாவே ஐயோ நொண்டி பையா வாரான் இவன் முன்னாடி அப்படின்னு உள்ள போய் என்னமோ பெரிய ஒரு 1 கோடி ரூபாய் பிசினஸுக்கு போற ஒரு மாதிரி அவன் பொஞ்சாதி என்ன பண்றா, கூட்டு போய் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறாங்க. நான் அந்த அளவுக்கு சாபத்துல உள்ளவன் ஐயா, புருஷோத்தமன் ஐயா, நான் எனக்கு துக்கம் தாங்க முடியல ஐயா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன். புருஷோத்தமண்ண கவலைப்படாதீங்க, உங்க வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்கா? ஆமா, 1 கிலோமீட்டர்ல ஒண்ணு இருக்கு, 1/2 கிலோமீட்டர்ல ஒண்ணு இருக்கு, 2 கிலோமீட்டர்ல இருக்கு, 3 கிலோமீட்டர்ல இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சபைக்கு என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்கண்ணே. அங்க இருக்கிற சபை போதகர்களோட என்ன பண்ணுங்க, அங்க இருக்கிற விசுவாசிகளோட ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ துதிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடுவாங்க. புருஷோத்தமனாகிய உங்களுக்கு பாட வரல அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க, கூட சேர்ந்து உட்காருங்க, அந்த சபை போதகரோட பிரசங்கத்தை கேளுங்க. உங்கள் துக்கம் என்ன ஆகும், சந்தோஷமாய் மாறும். வச்சிரவானே, இது புருஷோத்தமனுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன்,
நீங்களும் ஒரு மிஷனரி ஊழியம் பண்றீங்கன்னா நீங்களும் இதை தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு சபைக்கு போக சொல்லுவீங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த மன வளர்ச்சி கம்மியான குழந்தை, போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, புருஷோத்தமன் மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அவங்க மட்டும் வரமாட்டாங்க. அவங்க குடும்பத்துல புருஷோத்தமனோட மனைவி கை கால் உடல் உறுப்பு நல்லா இருக்கிற அவங்களும் வருவாங்க. அந்த மாற்றுத்திறனாளி, அந்த மன வளர்ச்சி கம்மியான குழந்தை, ஒரு வாலிபர்கள், அவங்களோட அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, எப்படி இயேசுவின் திண்ணை ஊழியத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே மாதிரி உங்க சபைக்கு வருவாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க திருச்சபை போதகர்களாகிய நீங்க என்ன பண்ணுவீங்க? புருஷோத்தமனாகிய நீ இன்று முதல் ஈசாக்கு என்று அழைக்கப்படுவாய், யாக்கோபு என்று அழைக்கப்படுவாய், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், மத்தேயு என்று அழைக்கப்படுவாய், மார்க்கு என்று அழைக்கப்படுவாய். பழைய ஏற்பாடு காலத்துல உள்ள தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் 12 பேர்ல ஒருத்தன் பேரை வைக்க மாட்டீங்க, மீதி 11 அப்போஸ்தலர்கள் பேரை என்ன பண்ணுவீங்க, பேர் மாத்துவீங்களா இல்லையா? பேர் மாத்துறது மட்டும் நீங்க பண்ண மாட்டீங்க, அந்த பேரை மாத்துறதுக்கான சர்டிபிகேட் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்களா? ஞான ஸ்நானம் வர பிரச்சனை இல்ல, தண்ணிக்குள்ள ஒருத்தரை முக்கி எடுக்கிற வர நோ இஷ்யூ. அது ஆமா, ஞான ஸ்நானம் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஞான ஸ்நானத்துக்கு அப்புறமா ஞான ஸ்நான சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுத்து அதுல புருஷோத்தமன் பேரை மாத்திரம் பாருங்க. இல்ல புருஷோத்தமனே இருக்கட்டும், அன்னைக்கு பேதுருவோட பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தல. பேதுருவோட குணாதிசயங்களை என்ன பண்ணாப்புல, பயந்தாங்கொலி பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது தண்ணிக்குள்ள முங்கிருவோமோன்ட்டு என்ன பண்றாப்புல, சீமோன் ஆகிய நீ உன் மேலதான்ப்பா என் சபையை கட்ட போறேன், நீ கேப்பா, நீ பாரு. அப்ப பேதுருவோட பேரை மாத்தல, பேதுருவோட குணாதிசயத்தை என்ன பண்ணாப்புல, சவுலாகிய நீ பவுல் இல்ல, அவர் எப்பவுமே சவுல் தான். அழைப்பு, நீ பல திருச்சபை ஊழியத்தை, மிஷனரி ஊழியத்தை நீ என்ன பண்ண, சவுலா இருக்கும்போது கலாச்சி விட்ட, அவங்கள அடிச்சு நொறுக்குன, உன் செல்வத்தை உன்னோட படைபலத்தை பயன்படுத்தி இப்போ உன்னை நான் என்ன பண்றேன், நீ பவுல். அழைப்பு, அப்படி பேரை மாத்தலப்பா. புருஷோத்தமனாவே இருக்கட்டும். ஆனா நீங்க ஞானஸ்நான சர்டிபிகேட்னு கொடுப்போமா? அது என்னது, இந்த அரசாங்கத்துக்கு போது உங்களோட திருச்சபை எத்தனை பேரை நீங்க மதம் மாற்றி இருக்கீங்க, எத்தனை பேரை என்ன பண்ணிருக்கீங்க, திருச்சபை ஊழியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நன்மைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், இதை நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிடிக்கல. மதம்ன்ற விஷயத்தை வச்சுதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, இது மதம் மாற்றாங்க. எஃப்சிஆரிய வெளிநாட்டு பணத்தை மோகன் சி லாசரஸ் மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்திருக்காப்ல. மிஷனரி ஊழியத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு கிரியையோட அவங்களுக்கு ஒரு மோர் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரோட எங்க இருந்து வந்த பணம்? மோகன் சி லாசரசன் பணம் கிடையாது. மோகன் சி லாசரசனுக்கு வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த பணம். அந்த பணத்து மூலமா மோகன் சி லாசரஸ் மதமாற்றத்துக்கு என்ன பண்ணிட்டாரு. இதே மாதிரி உங்க ஊருக்குள்ள இருக்கிற எஃப்சிஆரிய ஃபண்ட் வாங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரிகளுக்கும் எப்படி பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்களா? யாருனால? மிஷனரி ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் பிரச்சனை வரும். அதுக்குதான் மோகன் சி லாசரசன் மாதிரி உள்ளவங்க என்ன பண்றாங்க. அப்ப மோகன் சி லாசரசன் மட்டும் எஃப்சிஆரிய குறித்து இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்கன்னா அப்ப மோகன் சி லாசரசன் தான் மிஷனரி ஊழியத்துக்கு என்ன பண்றாங்க, பல ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, கூணர், குருடர், செவிடர், சப்பானியரை தூக்கி சுமப்பதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்தை அடிச்சு அடுத்த கண்ணத்தை காட்டு, அது மட்டும் இல்ல, மன்னிப்பு மட்டும் கிடையாது. வலது பக்கத்துல நிக்கிறவங்க யாரு, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க. சாப்பாடு இல்லாம இருந்த எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க.
உணவு இல்லாம எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்தீங்க, சிறைச்சாலையில இருந்த என்ன விசாரிக்க வந்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன பார்க்க வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற மோகன் சி லாசரஸ் அண்ணன், மருத்துவமனை ஊழியம், இன்னும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கிராம மிஷினரி ஊழியம், எந்த பணம்? அப்போ அந்த மோகன் சி லாசரஸ் அண்ணன் மாதிரி யாரெல்லாம் எஃப்சிஆர்ஏக்கு இப்போ குரல் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மக்கள் பணத்தை என்ன பண்றாங்க, மிஷினரி ஊழியத்துக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியைக்கு என்ன பண்றாங்க? அச்சம்மானு தும்புறோம், அம்மா பேரை சொல்லி தும்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட என்ன பண்ணு, தும்பு, அதுக்கு செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப புரியுதா ஏன் மோகன் சி லாசரஸ் அண்ணன் மட்டும் எஃப்சிஆர்ஏக்கு பேசுறாங்க அப்படின்றது இப்ப புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்ணிப்போம். அடுத்தவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்தினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென். என்ன போட்டிருக்கு பாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லு. எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், கவலைப்படாதீங்க. ஐயா போயிட்டாங்க. தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம் பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம், பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே, தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே.